சாமிநாதம் முத்துவீரியம் போன்ற இலக்கண விளக்கம் போன்ற நூல்கள். ஐயா பெரும் பேராசிரியர் சாவி அவர்கள் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரையோடு நூலாக்கி தந்தவர்கள். அதே போல் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் இது பற்றி அவர்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். இந்த அளவில் நல்ல முயற்சி. அதனால் ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்கு. இந்த மொழி, அதாவது தொல்காப்பியரின் இலக்கண மொழிபு திறன், அந்த மொழிபு திறன்ல ஒரு ஆம்பிக்யூட்டி, ஒரு மயக்கம் இருக்கு. நான் என்ன நினைச்சு வந்தேன்னா அதே மாதிரியே இங்கேயும் அமைஞ்சு போச்சு. மொழிபு திறன் என்று சொல்லுகின்ற பொழுது மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், லாங்குவேஜ மொழியை எப்படி தொல்காப்பியர் பயன்படுத்துகிறார், அந்த இலக்கணத்தை எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது மெத்தட் ஆஃப் டெக்னிக்ஸ். உங்க கட்டுரைகளை 3 முறையை நான் பார்க்கிறேன். ஒன்று மொழிபுத்துறனுக்கு முதல் பகுதி கொஞ்சம் தான் இருக்கு. லாங்குவேஜ் டீச்சர் மொழியை பயன்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு பயன்படுத்துகிறார் வரைக்கும் நிறைய இருக்குது. இரண்டாவது வருகின்ற பொழுது தொகுத்தல், பகுத்தல், விரித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு டெக்னிக். இப்ப தொகை மரபில் நிறைய விளக்கமா சொல்லலாம், அது அதுக்கு நான் வரல. அந்த பகுதியும் இடம்பெற்று. மூன்றாவது பகுதியில ஒரு தியரிய ஒரு இலக்கணம் சொல்லுகிறார், அந்த இலக்கணத்துக்கே விளக்கம் சொல்லுகிறார். அளபடை என்று சொல்ல நீட்டம் வேண்டிய அவ்வளவுடைய கூட்டி எழுவுதல் என்மனார் புலவர் சொல்லும் போது தியரியும் சொல்றார், அவரே அந்த நூற்பாவிலே விளக்கத்தையும் சொல்லி அப்ளிகேஷனாகவும் சொல்லிடுறார். ஆக இந்த 3 வகையான ஆஸ்பெக்ட் உங்க கட்டுரையில் இருக்கு. ஒன்று, நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்ல மொழிபு திறன், லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் மட்டும் அரசியல் லாங்குவேஜ் டீச்சர். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதை அந்த இலக்கணத்தை எந்த உத்திகளினுடைய அடிப்படையில் அவர் எடுத்து செல்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். மாட்டேறு இருக்கு, வேற்றுமை கண்ணும் அதனோரற்று, ஒரு பன்னீர் என்ற இடத்துல சொல்லியிருப்பார். இஸ் இட் நெசசரி? ஆனால் அந்த இடத்துல தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயலன்னு சொல்லியிருப்பார். கிளை பெயர் எல்லாம் கிளை பெயர் மறுபடியும் 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 சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு தேவை ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். மரப்பெயர் கிளவி மெல்லெழுத்து மிகுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எல்லா இடத்திலையும் மெல்லெழுத்து மிகும் மெல்லெழுத்து மிகும் மெல்லெழுத்து மிகும் மெல்லெழுத்து மிகும் சொல்லிட்டே போயிருப்பார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. தொகை மரபுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க பல செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் அங்க பயன்படுது. நீங்க கட்டுரை இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவுதான் வாசிக்க முடியும். அதுக்கு மேல இந்த விரிவாக உங்களுடைய கட்டுரையை 3 கட்டுரையாக விரிவாக்கம் செய்வதற்கு களம் இருக்கிறது என்பதை மட்டும்தான் இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டேன். அவரு நான் சொல்லும் போது அண்ணன் தான் சொன்னேன். நான் இலக்கணத்தில் எனக்கு அண்ணன் அப்படிங்கிறதா. ஆனால் இங்கே இந்த கட்டுரையை பற்றி ஒரு மதிப்பீடு செய்து சொல்லியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் அந்த மொழிவு அப்படிங்கிறது அந்த சொல் தொல்காப்பியத்தில் இருந்து அந்த சொல்லுதல் அப்படிங்கிற பொருண்மையில் இருக்கிறதுனால மொழிப அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் நானும் சொல்ல நினைத்திருக்கிறது என்னென்னா அவருடைய உத்திகள் தான், புலப்பாட்டு திறம். அதைத்தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த மொழிவு அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கில் அவர் அந்த இலக்கண மொழி. ஆமாம், நன்றி நன்றி. இப்போ அதுதான் பிறகு சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த இதுதான் ஒரே இடத்துல மரப்பெயர் எல்லாம் ஒரு போல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா, ஏன் அவர் சொல்றாரு. அதை கடைசியில் எழுதியிருந்தேன் நான். அது இல்லை, அது நம்ம 5 பக்கத்தில் எழுதி 3 பக்கத்தில் ஒரு சுருக்கி இப்போ 8 பக்கத்தில் அது வந்ததுனால இதை பற்றி அதிகமாக பேசுவதற்கு நன்றி. ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, எனது வணக்கம். நான் தொல்காப்பியம் குறித்து பேசினாலும் இதில் மொழி இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை அல்ல. தமிழக மூவேந்தர்கள் ஒரே நிலையில் நிலைத்திருக்க தொல்காப்பியனார் வகுத்த கருத்தியல், the theory derived by தொல்காப்பியனார் for the continuous coexistence of the Tamil trios. இதுதான் தலைப்பு. தமிழ் பேசும் நல்லுலகமாகிய தமிழகம் முழுமையையும் தனியனாய் ஆண்டு வந்தவன் தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிரத்தில் தெரிவிக்கப்படும் நிலம்தரு திருவில் பாண்டியன் ஆவான். அவன் தன் உடன்பிறப்புகள் இருவருக்கும் நிலம் தந்து தமிழகத்தை 3 கூறுகளாக்கி மூவரும் முடிவேந்தர்களாகிறார்கள்.
தொல்காப்பியத்தில் மூவர் தன்பொழில் என்று தமிழகத்தை மூவருக்கு உரியது என்றும் மேலோர் மூவர்க்கு என்று அவ்வேந்தர்களை ஏற்றியும் சொல்லப்படுகிறது. இம்மூவேந்தர்களும் இன்னார்தான் என்று அதன்கண் தெளிவுபடுத்தப்படவில்லை. மூவேந்தர்களாக ஆளப்புகுந்த காலத்தில் தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது. இம்மூவரும் உடன்பிறப்புகள் தான் என்பதை நாட்டிற்கு நாணயங்களில் பதிப்பித்து சின்னங்கள் உருவாக்கிய போது தென்னவன் பாண்டியனும் தேரனாக பாவித்த வேந்தனும் அவர்களாகவே ஆளுகை பொறுப்புடன் உருவாக்குதலையும், சோழனாக பாவித்த வேந்தன் அது சமயம் ஆளுகைக்கு உகந்த அகவையை எட்டாத சிறுவனானதால் வேளிர் மலையமான் உருவாக்குவதிலிருந்தும் உணரலாம். வேறு வேளிர் போன்றோருக்கு நிலம் தந்து வேந்தர்களாக உயர்த்தினால் எப்பொழுதும் போராட்டங்களும் குடிமக்களால் ஏற்புடைமை கிட்டாமலும் தானே அமையும். திருவில் பாண்டியன் முழுமை தமிழகத்திற்கும் கடைசியில் ஆண்ட வேந்தனாகவும், தென்னவன் பாண்டியனாக தென்பகுதி கூறினை மட்டும் ஆளுவதில் முதலில் ஆளும் வேந்தனாகவும் ஆகிறான். வேந்தர்கள் மூவரும் அவர்களுக்கு கிடைத்த நிலக்கூறுகளை தொடர்ந்து கைமாறாமல் எப்பொழுதும் மூவேந்தர்களாகவே நிலைத்திருக்க அவர்களும் 12 வேளிர்களும் ஓர் கூட்டு இணைவு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இக்கூட்டு இணைவு ஒப்பந்தத்தின்படி வேந்தர்கள் வேளிர்கள் அனைவரும் தொடர்ந்து 1300 ஆண்டுகளாகவே ஒரே நிலையுடன் ஒருவர் நிலம் பிறர் கவர்ந்து கொள்ளாதவாறு ஆளுகை புரிந்து வருகிறார்கள். இது கலிங்கத்து மன்னன் காரவேலன் தற்போதைய புவனேஸ்வரத்துக்கு அருகில் அவனால் உருவாக்கப்பெற்ற குகை போன்ற யானை தொழுவத்தில் கிமு 165 அடுத்து பாலி மொழியில் பதித்த கல்வெட்டில், அதாவது அதிகும்பா கல்வெட்டில் உறுதியாக தமிழகத்தை பற்றி தெரிவிக்கும் ஒரு சிறப்பான செய்தியாகும். இதனை கொங்கு நாட்டோடு பொருது வென்ற அந்துவனிடம் இருந்து காரவேலன் அவன் தமிழகம் வந்த கிமு 165 கேட்டு தெரிந்து அவ்வாறு பதிவு செய்துள்ளான். அந்துவனை காரவேலன் கருவூர் என்ற சந்தை நகரில் சந்தித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. மூவேந்தர்களும் 12 வேளிர்களுமாக தொடர்ந்து ஒரே நிலையில் ஆண்டு வருவது என்பது, அதாவது மூவேந்தர் கோட்பாடு கிமு 165 கூட்டல் 1300 என்றால் கிமு 1465 இருந்து என்பதனை இக்கல்வெட்டு மிக தெளிவாக சொல்லுகிறது. இதனை கபிலர் இருங்கோவேளியிடம் பாரிமகளிரை மணந்து கொள்ள கேட்டபோது அவ்வேளிர் 49 தலைமுறைகளாக நிலைமாறாத ஆண்டு வருவது தெரிவித்தமையில் இருந்து உறுதிப்படுத்தி உணர்ந்து கொள்ளலாம். 1300 ஆண்டுகள் தொடர்ந்து அனைத்து தமிழக மன்னர்களும் ஒரே நிலையில் ஆட்சி நடாத்துவது என்பது உலகெங்கனும் கண்டிராத ஒரு மேம்பட்ட வியப்புற நிகழ்ச்சியாகும். இவ்வித தொடர் நிகழ்வுக்கு அம்மன்னர்கள் மத்தியில் ஒரு கட்டுப்பாடு நிலைத்திருந்திருக்க வேண்டும். ஒப்பந்த கட்டுப்பாடுகளுக்கு இலக்கிய ஏடுகளில் ஆதான் குறித்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியம்தான் இதற்கான விதிகளை அகத்திணையியல் புறத்திணையியல் என்ற வகையில் சற்று மறைமுகமாக தருகிறது. அகத்திணையியல் புறத்திணையியல் இரண்டும் ஒரு சேர ஒரு சிறப்பு முறையில் கருத்தியலாக ஒரு தியரியாக எழுதியிருப்பதை யாவரும் எளிதில் உணரலாம். புறத்திணையியல் மூவேந்தர்களும் ஒருவர் நிலம் மற்றவர்கள் வராது ஒரே நிலையில் பற்பல நூற்றாண்டுகள் ஆண்டு வருவதற்கான நல்ல சூழ்நிலையை இலக்கண முறையில் எடுத்து தருகிறது. எனினும் தொல்காப்பியர் கருத்தியல் ஒரு தியரி என்று வகுத்தெழுதும் முறையில் முதலில் அகத்திணையியலை தருகிறார். இவ்விரண்டு திணை இயல்களும் ஒரே கருத்தியல் போல் கூட்டிணைவு ஒப்பந்தத்தின் குறிக்கோளை எப்பொழுதும் நிலைநிறுத்துமாறு எழுதியிருக்கிறார். நிலந்தர் திருவில் பாண்டியனும் தொல்காப்பியத்தின் இக்கருத்தியலை படைக்க தொல்காப்பியனாருக்கு பணித்திருந்திருக்க வேண்டும். கருத்தியல் அகத்திணையியல் கூறிய அகத்திணையியலை கருத்தியலாக எழுதும் முறைப்பாட்டுடன் 3 பொருள்களாக, முதற் பொருள் த பிரைம் ஃபீச்சர், உரிப்பொருள் த இன்னேட் ஃபீச்சர், கருப்பொருள் த அக்காம்ப்ளிஷ் ஃபீச்சர் என்று வகைப்படுத்தி தொல்காப்பியனார் தொடங்குகிறார்.